ஹலோ ஆல், வாழைப்பூவில் கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன வேணும்னா, கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன், உடச்ச கடலை 2 டேபிள் ஸ்பூன், தேங்காய் தூள் 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 1, மீடியம் சைஸ் வெங்காயம், தேவையான அளவு கல்லுப்பு, மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், பட்டை, கிராம்பு, மிளகு, சோம்பு, சீரகம் இதெல்லாம் 1/4 டீஸ்பூன், ஒரு கொத்து கருவேப்பிலை, 10 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி இதெல்லாம் சேர்த்து எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறமா வாழைப்பூ க்ளீன் பண்ணதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு தண்ணி சூடு பண்ணிக்கலாம். தண்ணி சூடானதுக்கப்புறமா மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்து வாழைப்பூவையும் அதில் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். வாழைப்பூ ஆறுனதும் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்ற வேண்டாம். வாழைப்பூவில் இருக்க ஈரப்பதமே போதும். அப்படி உங்களுக்கு ரொம்ப தண்ணியாகிடுச்சு அப்படின்னா அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 by 1 மீடியம் ஃப்ளேமில் நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெளியே மொறுமொறுனும் உள்ளே அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருந்ததுங்க. மட்டன் கோலா உருண்டை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சு பார்த்தேன், சூப்பராக இருந்தது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.